ஏடா குழந்தைகளே, வெல்கம் பேக் டு சயின்ஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆசிட் அண்ட் பேஸ், நியூட்ரல் பக்கத்தில் எடுத்துக்குவோம் அந்த சால்ட்டு. நம்ம ஆசிடையும் பேஸையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஆசிட்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, பேஸ்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. ஸோ எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ஸ்கூலில் படிச்சிட்டோம். 6வது 7வது படிக்கிற குழந்தைங்க சொல்லுவோம், ஸ்கூலில் படிச்சிட்டோம் ஆசிட்னா சார் டேஸ்ட் இருக்கும், பேஸ்னா வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்கும், கரெக்டாக அப்படிமா. அதை தாண்டி இந்த டேஸ்டெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிடுவோம். எதனால் மாலிகுலர் லெவலில் எதனால் அவன் ஆசிட், ஒரு மாலிகுலர் லெவலில் எதனால் ஒருத்தர் பேஸ், ஒரு மாலிகுல் ஏன் பேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இந்த விஷயத்த நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க ஒருவேளை பேரண்ட்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கரெக்டாக 6th-லேருந்து 10th-க்குள்ளே இருக்கான். ஏன்னா 10th-க்கு இது சிலபஸ் உண்டு இருக்கிறான் அப்படின்னா இந்த வீடியோ அவனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். முதல் விஷயம், ஒரு காமனான ஐடியா. ஹியர் ஐ ஹாவ் அ வாட்டர் மாலிகுல் ஃபார்முலா. இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல H2O is the water molecule formula. முன்னாடி இருக்க நம்பரை கண்டுக்க வேணாம். இந்த H2O என்ன ஆகுறா, 2 டைம்ஸ் இருக்கா, அயனைஸ் ஆகிறான். பொதுவாக வாட்டர் பிரிஞ்சுதுன்னா H2O பிரிஞ்சா H+OH- பிரியும். இந்த H+ தனியாக இருக்க மாட்டான். அதனால தான் இந்த 2 வாட்டர் மாலிகுல் இருக்குல்ல, அதில் ஒன்றை தூக்கியிருக்கேன். ஒரே ஒரு H2O மட்டும் தான் அங்கே இருக்குது. 2ஆக பிரிங்க, H+OH-. OH- இங்கே வந்துட்டான். அந்த H+ இந்த இன்னொரு வாட்டர் மாலிகுலோட சேர்த்துட்டா பிகம் ஹைட்ரோனியம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ் பார்ட், இந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் பார்ட், ரெண்டுமே இருக்கா, பிளஸ் மைனஸ். தே நியூட்ரலைஸ் ஈச் அதர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு pH செக் பண்ணுறாங்க, கவனிங்க. pH நான் செக் பண்ணால் 7 காட்டும், விச் மீன் இட் இஸ் நியூட்ரல். இது வாட்டர் தானே, வாட்டரில் இது ஆசிடா பேஸான்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை சார், நான் உங்களுக்கு போன வீடியோ நான் பார்த்துட்டு சார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஏன்னா pH லெவல் அந்த 7க்கு மேலே போக 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 பேசிக் நேச்சரை நோக்கி போகும். போன வீடியோ நான் ஐ பட்டன் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துருங்க. அதே இந்த 7க்கு கீழே வர 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 அது அசிடிக் நேச்சரை ஷோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எனக்கு 7 கிடைக்குது இல்லையா, இந்த pH பேப்பர் வச்சு பார்ப்போம். pH பேப்பர் எடுத்துக்குவோம், இருங்க ஒரு நிமிஷம். pH பேப்பரை டிப் பண்ணுற பச்சை கலர் இருக்குது. இல்லை சார் எங்களுக்கு வந்து நம்ப முடியல, ஏன்னா pH பேப்பர் எப்படி பச்சை கலரில் மாறிச்சு, நீங்கள் முதல்ல இருந்து ஒயிட் கலரில் எடுங்க. இல்லை அதுவே பச்சை கலரில் மாற்றிக்கிச்சு, வேறு வழி இல்லை. இருங்க ஒரு நிமிஷம், கலரை மாற்றிக்கிறேன். ஓகே, கலர் மாற்றிக்கிட்டேன். மேலே எடுத்துக்குவோம். ரைட், இப்போ பாருங்கள், உள்ளே கொண்டு வரேன் க்ரீன் கலர். இந்த கிரீன் கரெக்டாக 7ஓட பொருந்தும், நியூட்ரல். ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அயான்ஸாக இருக்கலாம். இது என்னன்னா, இந்த நடுவில் போட்டிருக்க ஏரோ மீன் இட் இஸ் யூக்லிபிரியம். இப்படி பிரிஞ்சு சேருவான், இந்த மாதிரி மாறுவான், திருப்பி பழையபடி மாறுவான். மேலே இருக்கிறது மாலிகுலர் ரெப்ரசன்டேஷன். இது வந்து நடுவில் இருக்க பெரிய உருண்டை ஆக்சிஜன், 2 பக்கமும் ஹைட்ரஜன். இவங்க தான் பாருங்க, நடுவில் ஆக்சிஜன், 3 ஹைட்ரஜன், பாசிட்டிவ் சார்ஜ் ஹைட்ரோனியம் அயான், 1 ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு. இப்படி மாறும். திரும்ப இவங்க சேர்ந்து 2 வாட்டர் மாலிகுலா மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு நியூட்ரல். வாட்டரை பொறுத்த வரைக்கும் உள்ள என்ன அயனைஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் இது நியூட்ரல், ரைட். இப்போ pH பேப்பர்லையும் பார்த்தீங்க 7. இப்போ நான் ஒரு லைட்டு கொண்டு வரேன், அதோடைய பேட்டரிஸ் இங்கே பாருங்க, 2 பக்கமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து உள்ளே இறக்குற லைட்டு எரியல. ஏன்னா எந்த ஒரு அயான்ஸும் கிடையாது, ஏன்னா இது நியூட்ரலாக இருக்கிறதுக்கு சமம், நியூட்ரல் ஆகிறது சமம். அப்போ வாட்டர் த ஃபண்டமெண்டல், அவனை வச்சு தான் இப்போ பேச போகிறோம். நல்லா காதில் வாங்க. வாட்டர் இஸ் அ மீடியம். இந்த மீடியத்தில் I'm going to add ஒரு substance that is A அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஏவை நான் உள்ளே போட்ட உடனே, இந்த ஏ தண்ணியில் போட்ட உடனே if it is produce H+ அயானோட கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் ஆசிட். அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ அதுவே என்கிட்ட வாட்டர் மாலிகுல் பேஸ் இருக்குது, ஒரு B அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை உள்ளே போடுறேன். if it is produce OH- அயானுடைய கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் பேஸ் இன் aqueous medium. இது கிளாசிக்கல் கான்செப்ட். இதுக்கப்புறம் அட்வான்ஸாக நிறைய கான்செப்ட் இருக்குது. இந்த கிளாசிக்கலை முதல்ல படிக்க போகிறோம், பொறுமையாக கவனிங்க. இப்போ முதல்ல எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு எம்டியாக இந்த மாதிரி இதில் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் வந்து இந்த மாதிரி pH பேப்பர், அப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டர், அப்புறம் இந்த பல்ப், இதை வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்ட்டிக்கல் லெவலில் போவோம், மாலிகுலர் லெவலில் போவோம். எங்கே அயான்ஸ் அதிகமாக இருக்கும், எப்போ வந்து ஸ்ட்ராங் ஆசிட், எதனால் வீக் ஆசிட் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போவோம். பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா, வாட்டர் மாலிகுல் எல்லாத்தையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். வாட்டர் மாலிகுலர் பார்ட்டிகல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். இங்கே பாரு, இந்த எந்த அளவுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கானோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். தே நியூட்ரலைஸ் ஈச் அதர். தேர் இஸ் நோ எக்ஸஸ் ஆஃப் பாசிட்டிவ் பார்ட், தேர் இஸ் நோ எக்ஸஸ் ஆஃப் நெகட்டிவ் பார்ட். ஏதோ ஒன்று எக்ஸஸ், பாசிட்டிவ் பார்ட் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அசிடிக், நெகட்டிவ் பார்ட் எக்ஸஸாக இருக்குன்னா பேசிக், முடிஞ்சு போச்சு. இதான் ஃபண்டமெண்டல் ஐடியா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஒரு வீக் ஆசிட்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன் நான், பார்ட்டிகல் லெவலுக்குள்ளே போல. முதல்ல நம்ம படித்த pH லெவல்லேருந்து வருவோம். நான் pH செக் பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். 4.5 pH கிடச்சிருச்சு. 4.5ல் இருக்குது, ஏன்னா வீக் ஆசிட். நான் மாலிகுலர் லெவல் போகலை. கீழே ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் HA இருக்கு. அந்த HAவை நான் வாட்டருக்குள்ளே போடுறேன். வாட்டருக்குள்ளே போட்டோன்னா அவன் எதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், H+ ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். அந்த H+ தான்
வாட்டர் கூட சேர்ந்து ஹைட்ரோனியமா மாறி இருக்கு. இந்த ஹைட்ரோனியம் தான் அசிடிக் நேச்சருக்கான காரணம். அந்த H+ எப்போ வருதோ அசிடிக் நேச்சருக்கான காரணம். அடுத்து pH பேப்பர். இந்த பேப்பரை ஃபுல்லா உள்ள விடுவோம், எடுப்போம். ஒரு yellowish கலர் மாதிரி இருக்கு. இது பொருந்துமா? இல்ல இது இல்ல. 4 சம்திங் 5 சம்திங் இந்த ரெண்டுல வருது. எனக்கு சரியா கண்ணு தெரியல, நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. 5 தான் நினைக்கிறேன். 5 தான் இல்லையேடா, இதுல கலரே இல்லாத மாதிரி தெரியுதுடா. இதெல்லாம் இல்லை. ஓகே, 4 and 5 இந்த நடுவில் இருக்கு, அதனால தான் கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ அதுவே நான் என்ன பண்ண போறேன்னா லைட் எரியுமான்னு செக் பண்ணுவோம். எப்போ லைட் எரியும் பொறுமையா கவனிங்க. இதற்கு நல்லா கவனிச்சீங்கன்னா பேட்டரியுடைய ஒரு சைடு பல்ப்ல கனெக்ட் ஆகி இன்னொரு சைடு கனெக்ட் ஆகல. அப்போ சர்க்யூட் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா இது வழியா கரண்ட் இப்படியே டிராவல் ஆகி இந்த சொல்யூஷன்ஸ்ல அயான்ஸ் இருந்தா, ஏன்னா அயான்ஸ் வந்து டிஃபரெண்ட் சார்ஜ் இல்லையா, அயான்ஸ் மூலியமா எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி போயிட்டு இந்த வழியா அந்த டிப்பை டச் பண்ணி நேரா ஒயர்ல கனெக்ட் ஆகி பல்போடைய இன்னொரு சைட்ல பட்ட உடனே பல்ப் எரியும். இங்க பாருங்க, அப்போ ஒரு பக்கம் டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் இந்த சொல்யூஷன் தான் அந்த இதுக்கான மீடியம், எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கான மீடியம். அப்போ இந்த இடத்துல சொல்யூஷன்ல எலக்ட்ரான் டிராவல் ஆகுது. why எலக்ட்ரான் டிராவல் ஆகுது? பிகாஸ் the solutions we have ions இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அப்போ ஆசிட் எப்போ வரும் அப்படின்னா அயான்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போ ஆசிட் வரும். எப்போ சார் அயான்ஸ் வரும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, யூ கெட் அயான்ஸ். இந்த இடத்துல A இருக்கா, அடுத்து வாட்டர் மாலிகுல், இந்த ப்ளூ கலர் ஃபுல்லா வாட்டர் மாலிகுல், மைனஸ் A மைனஸ் ஹியர், அடுத்து H3O+ இங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கா. இவன் இருக்கிறதுனால they produce different charge இருக்கிற ஒரு வாட்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். கரண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இறங்கி ஓடுவான். ரைட்டு, இப்போ இதை தூக்கிடுவோம், இதை மாத்திடுவோம். இப்போ டைரக்டா எங்க போறேன்னா ஸ்ட்ராங் ஆசிட் போறேன். ஸ்ட்ராங் ஆசிட்ல pH எவ்வளவு இருக்கலாம் பாருங்க, 2. ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நான் சொல்றேன், பொறுமையா கவனிங்க. அடுத்து pH பேப்பர் கொண்டு போவோம், உள்ள கொண்டு போவோம், வெளியே வருவோம். அப்பா 2க்கு வந்துருச்சு, கரெக்டா காட்டிருக்கு 2. அப்போ pH ரொம்ப லோவஸ்ட் pH, which mean more acidic nature. இப்போ இந்த பல்ப் எரியுமா, சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுமா, கரண்ட் கண்டக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா பிரகாசமா எரியுது. அப்போ அதிக அமௌண்ட் ஆஃப் அயான்ஸ் இருக்கு. எப்படி அதிக அமௌண்ட் ஆஃப் அயான்ஸ் இருக்குங்க பாருங்க, நிறைய அயனைஸ் ஆயிருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல எடுத்துக்க அந்த அச்சி இருக்கான்ல, அந்த அச்சியே உடஞ்சி அயனைஸ் ஆகி நிறைய H+ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். அப்போ H+ உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம், மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம், அயான்ஸ் அதிகம். அயான்ஸ் அதிகனால கரண்ட் ஓகோபித்தமா உங்களுக்கு டிராவல் ஆகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி வீக் பேஸ் எடுத்துக்கோங்க, பெரிய வித்தியாசம் இருக்காது வீக் பேஸ் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல கவனிப்போம், முதல்ல எடுத்தோடனே pHல இருந்து வரும். pH வீக் பேஸ்க்கு எவ்வளவு இருக்கு, நமக்கு 9.50 இந்த இடத்துல கொடுத்துருக்கான் 9. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேப்பர் pH பேப்பர் எடுத்துக்கோ. எக்ஸாக்ட்லி ஒரு பச்சை கலர் மாதிரி ஷோ பண்ணி உள்ள போ, வெளியே வா, டார்க் பச்சை 9 இந்த நடுவுல இருக்க, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஒரு கலரா வரான். ரைட்டு, இப்போ இந்த இடத்துல கரண்ட் கண்டக்ட் ஆகும். ஆஃப் கோர்ஸ் தே ப்ரொடியூஸ் அயான்ஸ். அப்ப பேஸா இருந்தாலும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுவான், ஆசிடா இருந்தாலும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுவான். பிகாஸ் தே கம்ப்ளீட்லி டிசோசியேட், உடையிறான். அதுல வீக் ஆசிட் பார்த்தா டிம்மா எரியும், வீக் பேஸ் பார்த்தா டிம்மா எரியும். ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரொம்ப பிரைட்டா எரியும், ஏன்னா அதிகமான அயான்ஸ் இருக்கும், அதிகமா செப்பரேட் ஆகும். அங்க பாருங்க, பேஸ் இருக்கு, இந்த இடத்துல வாட்டர் இருக்கு, எனக்கு BH+ OH- ப்ரொடியூஸ் பண்றான். இந்த OH- தான் அக்வஸ்ல அதிகமான அமௌண்ட். OH- எப்போ அதிகமாகுதோ பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். இப்போ we talk about வீக் பேஸ். அப்போ இந்த இடத்துல செக் பண்ணிட்டோமா, எல்லாமே செக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை செக் பண்ணியாச்சு. அடுத்து கரண்ட் எக்ஸாக்ட்லி எரியும். இப்போ பாருங்க, பார்ட்டிகல் லெவல்ல பாருங்க, உங்களுக்கு இந்த BH+ அவனை தனியா விட்டுரும். OH- ப்ரொடியூஸ் ஆயிருக்கான், OH-. ஆனா கம்மியா தான் இருக்கு. அப்ப கம்மியா தான் பிரியிறான், அந்த பாண்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, கம்மியா தான் உடையிறான். ஸோ கம்மியா அந்த என்ன சொல்றது, ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து டிசோசியேட் ஆகிறான் அப்படின்னா அதை பிக் பேஸ்ன்னு சொல்லுவோம். வேகமா டிசோசியேட் ஆனா ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆசிடுக்கும் அதே தான். இப்போ ஸ்ட்ராங் பேஸ் டைரக்டா மாலிகுலர் லெவல்ல பாருங்க, நிறைய OH- தெரியுதா, அவனோட இன்னொரு கவுண்டர் அயான் தெரியுதா, தட்ஸ் ஓகே. பட் OH- நிறைய இருக்கா, ஓகே. இப்போ pH செக் பண்ணலாமா, pH உள்ள கொண்டு வா, 12 9.50 வீக், இது ஸ்ட்ராங் 12. அடுத்து நேரா லித் பேப்பரை கொண்டு வாங்க. பேப்பரை கொண்டு வந்தோம்னா ப்ளூ கலர்ல இருக்கு, உள்ள போயிட்டு வெளியே வா, ப்ளூ கலர் ஆல்மோஸ்ட் 12 தாண்டுது. இப்போ அடுத்த விஷயம், லைட் எரியுமா, ஆமா, வேற லெவல் அயான்ஸ்க்கு பார், பிரைட்டா இவ்வளவு தூரத்துக்கு எரியுது. இதே வீக் பேஸ் வைக்கிற பாருங்களேன், கம்மியா தெரிஞ்சுது, ஏன்னா அயான்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும் கம்மியா தான் ஆகுது, லைட் பொறுமையா தான் இருக்குது. இங்க வேற லெவல்ல வந்து கண்டக்ஷன் நடக்கிறதுக்காக பிரைட்னு காட்டியிருக்கா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அயான்ஸ் அதிகமா இருக்குன்ட்டு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ டேரக்டா எங்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் we have this one, ஹைட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்றேன், இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆசிடுக்கு எடுத்திருக்கேன்,
கான்சன்ட்ரேஷன் 0.010 குள்ள ஆனா 0.1 ஓகே 0. மோல் பர் லிட்டர் இங்க சரி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு பரவாயில்ல மோல் பர் லிட்டர். இப்போ என்னால ஸ்ட்ரென்த் அங்கே மெஷர் பண்ண முடியும். நான் வீக்காக வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ட்டு. இதை நீங்கள் பார்ட்டிகலாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ கான்செப்ட் என்ன, HCl இருக்கா விச் மீன் இந்த HCl ஒரு காம்பவுண்டு வாட்டரில் போட்டவுடனே இட் ப்ரொடியூஸ் ஹைட்ரோனியம் அயான் விச் மீன் இந்த HCl வாட்டரில் ஆசிட் அவ்வளோதான். இப்போ HCl சொல்கிறோம்ல HCl இது ஆசிட்னு சொல்லுவாங்க. எப்போனா தண்ணியில் இருந்தால் தான். தண்ணி இல்லை அன்ஹைட்ரஸாக இருக்குது HCl கேஸு அப்படின்னா தண்ணி இல்லாமல் இருக்குன்னா அது ஆசிடே கிடையாது. நிஜமாக தான் அது ஆசிடே கிடையாது. அப்போ பொறுமையாக கவனிங்க. அப்போ ஹைட்ரோனியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த காம்பவுண்ட் தண்ணியில் தான் ஆசிட். இப்போ பொறுமையாக கவனிங்க. இது வீக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இங்கே பார் அந்த HCl உடையவே இல்லை, அயனைஸ் ஆகவே இல்லை. நல்லா கவனிடாடே உடையவே இல்லை, அயனைஸ் ஆகவே இல்லை. இப்போ நான் மெதுவாக என்ன பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷன் அதிகம், நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. இப்போ நான் கான்சன்ட்ரேஷன் குறைச்சுன்னா மாலிகுல் அமௌண்ட் குறையுது. கான்சன்ட்ரேஷன் மீன் இந்த ஒரு பர்டிகுலர் கியூபிக் மீட்டரில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அதான் கான்சன்ட்ரேஷன். ஒரு லிட்டரில் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல பாப்பா கம்முன்ற இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கான்சன்ட்ரேஷனை அதிகமாக்குறேன். அப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ மாலிகுல் இருக்குது. இப்போது இது எந்த அளவுக்கு அயனைஸ் ஆகுதோ அப்போ அசிடிக் நேச்சர் அதிகமாகும்னு அர்த்தம். இப்போ பொறுமையாக கவனிங்க. நான் வீக்கில் இருக்கேன், நான் கொஞ்சம் இதுமா ஸ்ட்ராங் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் டபக்குன்னு வரும் பாருங்க. அப்படியே டபக்குன்னு வருதா, அந்த மாலிகுல்ல அயனைஸ் ஆகுது. இங்கே இருக்க இந்த மாலிகுல் இந்த HCl தான் வாட்டரில் அயனைஸ் ஆகிறான். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அயான்ஸ். இப்போ இது ஸ்ட்ராங் ஆசிட், ஏன்னா கம்ப்ளீட் அயனைசேஷன், ஆல்மோஸ்ட் எல்லாமே அயனைசேஷன் ஆயிடுச்சு, எல்லாமே பிரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க அயனைஸ் ஆகல, ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படியே இருக்கு. இப்போ கம்ப்ளீட் அயனைஸ் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ pH பார்த்தீங்கன்னா ஏகோபித்தம் மோகோபித்தம் வெரி லோவர் pH. இப்போ pH அப்படியே குறையும் பாரு. நான் அந்த அயனைசேஷனை குறைக்கும் போது அடுத்த விஷயம் இதில் நான் அந்த பேப்பர் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த பேப்பர் எங்கே வருதுன்னு பார்ப்போம். எங்கே கொண்டு வந்திருக்கோம், அசிடிக் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் ஆசிட் வச்சிரும். ஸ்ட்ராங் ஆசிட் இந்த பேப்பர் உள்ள கொண்டு வருவோம். சிகப்பு கலர் ஆல்மோஸ்ட் இங்கே pH 1 ஸ்ட்ராங். ஏன்னா எந்த அளவுக்கு அயனைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு pH ரொம்ப லோ, ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும். அடுத்த விஷயம் லைட் எப்படி எரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இங்கே பயங்கரமாக கண்டக்ஷன் நடக்கும், பிரகாசமாக எரியும். காலையில் சூரிய உதிக்கிற மாதிரி பிரகாசமாக எரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு. பேஸுக்கு அதே மாதிரி தான், பேஸுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ நான் அதிகமாக இப்போ அயனைசேஷன் குறைச்சிட்டேன். இப்போ அதிகமாக அயனைஸ் பண்ணுறேன், நிறைய அயன்ஸ் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் பேஸ். அப்போ pH பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 13 கிட்ட இருக்கு. அதுவே நான் அந்த பேப்பர் கொண்டு வரேன், pH பேப்பர் என்ன கலர் மாறுறான், ப்ளூ கலர் இங்கே இருக்கா, 13 வந்துட்டான் ப்ளூ கலர். கரண்ட் கண்டக்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லியாச்சு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஆசிட் பேஸில் ஐடியா இருக்கும். ஒரு ஆசிட் அப்படின்னா H+ ரிலீஸ் பண்ணுவான் ஏக்வஸில், தண்ணியில். பேஸ் அப்படிங்கிற OH- ரிலீஸ் பண்ணுவான். ஸோ குழந்தைகளே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.